வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெய் 2 ஸ்பூனுக்கு நெய் போடுங்க. இந்த நெய்யிலே முந்திரி திராட்சை தேவையானது போட்டு வறுத்துக்கலாம். இதை பாருங்க, கலர் இந்த அளவுக்கு நல்லா ரெட் கலரில் வரும்போது திராட்சை போட்டுருங்க. காஞ்ச திராட்சை போடணும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யிலே நம்ம ரவா வறுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கட்டிக்கிட்டே இல்லாமல் நல்லா வறுத்து எடுக்கணும். ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா உதிரியாக இந்த மாதிரி கலர் வரணும். பாருங்கம்மா, நல்லா கட்டிக்கிட்டே இல்லாத அளவுக்கு நல்லா உதிரியாக நல்லா வரப்பட்டு வந்துருக்கு பாருங்க. நல்லா ரவை நெய் வாசனை வரகும் போது நெய் வாசனை நல்லா வரும். இப்போ போதும், எடுத்துடலாம். நம்ம இப்போ நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிச்சு பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா. இப்போ ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சிடணும். ரொம்ப ஸ்லோவாக கொட்டணும். கெட்டி ஆகிடும். இல்லைனா ரவை கெட்டியாக இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும். இந்த பதத்துக்கு வரும்போது ஒரு 2 செகண்ட் மூடி வைங்க. ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஆவிலே இந்த அளவுக்கு வந்துடும் பதம். 2 கப் ரவைக்கு 2.5 கப்பு சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் 2 கப்பு கூட போட்டுக்கலாம் சர்க்கரை. நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, சர்க்கரை எப்படி தண்ணியாக கரைஞ்சிச்சு பாருங்க. எவ்வளோ ரவை கெட்டியாக இருந்தது, இப்போ தண்ணியாக ஆயிடுச்சு பாருங்க. கெட்டியாக இல்லாமல் நல்லா அந்த கெட்டி இருந்தால் கூட உடச்சி விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டி இல்லாமல் கரெக்டாக வந்துடணும். இப்போ நான் எசன்ஸ் போட போகிறேன். தண்ணி ஊற்றி குழச்சிக்குங்க. கேசரி பவுட்ரு நான் ரெட் கலர் போடுறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. பவுடராக போடக்கூடாது. ஒன்று பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம், இல்லை தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நல்லா வாசனை வருது, நெய் வாசனை. பாருங்கம்மா, இந்த பதம் கரெக்டாக வரும்போது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நல்லா ஒரு மினு ஷைனிங்காக தெரியும் நமக்கு. இப்போ மேலவே நெய் போடுங்க. நல்லா நெய் எவ்வளோ போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சூப்பராக நல்லா ஒரு அல்வா மாதிரி இது பாருங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காதுங்க, ரொம்ப கம்மியாக போடுங்க. ஒரு 2-3 ஏலக்காய் கூட போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளேல பார்க்கலாம். ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.